க்காக சொஜ்ஜி செய்யலாங்க. அதுக்கு நான் துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். பருப்பு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கூடவே மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா அலசி எடுத்துருக்கேன் பருப்பு. வெங்காயம் தக்காளி போட்டுக்குங்க. 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்குங்க. அப்போ தாங்க கருப்பாகாது, கத்திரிக்காய் வெள்ளையாகவே இருக்கும். அது கூடவே 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை போட்டு மூடிடலாங்க. 3 விசில் வரட்டும்னு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துடும், அதில் இந்த காய் எல்லாமே அதிலே வெந்துடும். பருப்பு, துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். குக்கரை போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்துடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு பருப்பு. இப்போ நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தோலோட பூண்டும் சோம்பும் தட்டி வச்சுக்கோங்க. அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் வாசனைக்கு நம்ம காஞ்சி மிளகா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதோட காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். 2 கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா சவுண்டு வரட்டும். கொஞ்சம் தாளிச்சிடலாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுஜி தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.